நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெனட்டிக்ஸ். ஸோ லங் கேன்சர் ஜெனட்டிக்ஸாக வரலாம். அதில் அடினோ கார்சினோமா ஆஃப் லங்னு ஒரு கேன்சர் இருக்குது, அது ஜெனட்டிக்ஸில் வரும். ஸோ உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் யங் ஏஜ் ஜெனட்டிக்ஸ்லேயே லங் கேன்சர் இருக்குன்னா அப்போ நீங்களும் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஜெனட்டிக்கும் ஒன் ஆஃப் த காரணம். ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு வந்து கப்போசி சார்கோமான்னு சொல்லக்கூடிய டைப் ஆஃப் லங் கேன்சர்ஸ் வந்து இமீடியட்டாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. கூடவே வந்து நீங்கள் இருமும் போது ரத்தம் வருது, உங்கள் வெயிட்டு குறையுது, உங்களுக்கு பசி எடுக்கலை, இது எல்லாமே கேன்சரோட பெண்களுக்கு வந்து லங் கேன்சர்ன்றது ரொம்பவே ஈஸியாக வந்துடும் அப்படின்ற மாதிரி செய்திகள் அடிப்படுது. அதனால் வந்துட்டு அது ஒன்று உரிமை. ரெண்டாவது விஷயம் வந்து ஜெனட்டிக் கேன்சர்ஸ் ஃபீமேல்ஸில் காமன். ஓகேங்களா? எந்த ஒரு நோயாக ஜெனட்டிக்காக இருந்து வரும்போது இப்போ ஹார்ட் அட்டாக், லங் கேன்சர் இந்த மாதிரி எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஜெனட்டிக்காக வரும்போது மூத்த பசங்களுக்கு, ஃபஸ்ட்டு பிறக்கிற பசங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஈஸியாக அட்டாக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த வகையில் சார் உண்மை? லங்ஸை தாண்டி வெளியே போயிடுச்சுன்னா அது ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 4ல் சரி பண்ண வாய்ப்புகள் ஒன்றும் கிடையாது, மேலே தான். ஹலோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோட இணைந்திருக்கிறார் டாக்டர் சபரீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் இல்லை, ரொம்ப காலமாகவே சினிமாலேருந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரே விஷயம் போடுறது, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். இந்த லங் கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்மோக்கிங்கால் மட்டும்தான் வருமா, இல்லை வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணால் அந்த லங் கேன்சர்ன்ற பாதிப்பு ஏற்படும் சார்? கண்டிப்பாக ஸ்மோக்கிங்கை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது சார். எக்ஸாம்பிள் பேசிவ் ஸ்மோக்கிங். ஒருத்தவங்க வந்து சிகரெட் பிடிக்கிறதோட பிடிக்கிறவங்க கூட இருக்கிறது இன்னும் ஆபத்து. ஸோ நிறைய பேர் நான் கம்பெனி கொடுக்குறேன், சும்மா தான் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கேன்லாம் சொல்கிறாங்களா. ஸோ கூட உட்காந்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் இன்னும் அதிகமாக வரும்ன்றது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டாவது நம்மளோட பொல்யூஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து ஒரு பொள்ளாச்சியில் பிறந்து வளருது, இன்னொரு குழந்தை வந்து டெல்லியில் பிறந்து வளருதுன்னா அந்த டெல்லியில் பிறந்து வளர்கிற குழந்தைக்கு வந்து கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இன்னும் அதிகம். ஏன்னா பிறந்ததுலேருந்தே ஒரு கெட்ட காற்று, ஒரு ஏர் பொல்யூஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது பச்சை பசேல்னு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த காற்று வந்து லங்ஸில் வந்து கார்பன் மோனோஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் டை ஆக்சைடு, PM2.5, PM10ன்னு எல்லா கெமிக்கல்ஸையும் உள்ள சுவாசிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி சுவாசிச்சுட்டே இருக்கும்போது லங்ஸ் டேமேஜ் ஆகும். அப்போ வந்து கேன்சர்ஸ் வந்து உண்டாகுது. ஸோ அதனால் வந்து ஏர் பொல்யூஷன் ரெண்டாவது முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம பார்க்கணும். மூணாவது எந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க வந்து முக்கியம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை செய்வாங்க. இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் எங்கே அதிகமாக வந்து இந்த புகை எக்ஸ்போஷர் வேலை செய்வாங்க. அப்போ அதெல்லாம் படும்போது உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டராக வந்து அமையுது. இது மூணாவது. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெனட்டிக்ஸ். ஸோ லங் கேன்சர் ஜெனட்டிக்ஸாக வரலாம். அதில் அடினோ கார்சினோமா ஆஃப் லங்னு ஒரு கேன்சர் இருக்குது, அது ஜெனட்டிக்ஸில் வரும். ஸோ உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் யங் ஏஜ் ஜெனட்டிக்ஸ்லேயே லங் கேன்சர் இருக்குன்னா அப்போ நீங்களும் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஜெனட்டிக்கும் ஒன் ஆஃப் த காரணம். அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸே சுத்தமாக எடுத்துக்காமல், விட்டமின் சி, விட்டமின் ஈலாம் சுத்தமாகவே எடுத்துக்காமல் சின்ன வயசுலேருந்தே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லங் கேன்சர் மட்டும் இல்லை, எந்த கேன்சரும் வரலாம். அதனால லங் கேன்சருக்கு ஒரு காரணமாக நம்ம சொல்கிறோம். லாஸ்ட்டாக ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு வந்து கப்போசி சார்கோமான்னு சொல்லக்கூடிய டைப் ஆஃப் லங் கேன்சர்ஸ் வந்து இமீடியட்டாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ வந்துட்டு இது எல்லாமே லங் கேன்சருக்கு ஸ்மோக்கிங்கை தாண்டி அதர் காரணங்களாக நம்ம பார்க்கலாம். ஓகே சார், இப்போ ஒரு லங் கேன்சர் பேஷண்ட்டாக அவங்க வந்து இருக்கிற போது அவங்களுக்கு வந்து இந்த எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து சுதாரித்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும்? கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு கிரானிக் ஸ்மோக்கராக இருக்கீங்க, ஓகேங்களா, ஒரு 20-30 வருஷமாக சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மாதமாக தொடர்ச்சியாக இருமல் இருந்துகிட்டு இருக்கு. அந்த இருமல் சரியாக ஆக மாட்டேங்குது, ஓகேங்களா. ஒரு 4 வாரம் வச்சுக்கோ, 4 வாரத்துக்கு மேலே இருமல் வந்துக்கிட்டே இருக்குது, இருமல் சரியாக ஆக மாட்டேங்குது. கூடவே வந்து நீங்கள் இருமும் போது ரத்தம் வருது, உங்கள் வெயிட்டு குறையுது, உங்களுக்கு பசி எடுக்கலை, இது எல்லாமே கேன்சரோட அறிகுறி, ஓகேங்களா. ஸோ லங் கேன்சர் பேஷண்ட்டுக்கு பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்கும். ஒரு ரொம்ப கிரானிக் ஸ்மோக்கர், இப்போ வந்து இருமல் கட்டுங்கடங்காமல் போயிட்டுருக்கு, இரும்பி கொஞ்சம் ரத்தமும் வருது, வெயிட்டு குறையுது, பசி எடுக்கலை, ஆள் பார்த்தா முன்னாடி இருந்தவர் உசிலமணி மாதிரி இருந்தவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓமக்குச்சி மாதிரி இருக்காருன்னும் போது திடீர்னு இவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக வெயிட் லாஸ் ஆகுது, ப்ளஸ் இருமல் இருக்குது, ப்ளஸ் ஸ்மோக்கர் அப்படின்னும் போது இந்த மாதிரி பேக்ரவுண்டில் தான் கேன்சர் பேஷண்ட் ப்ரெசென்ட் ஆகும். ஓகே சார், பெண்களுக்கு வந்து லங் கேன்சர்ன்றது ரொம்பவே ஈஸியாக வந்துடும் அப்படின்ற மாதிரி செய்திகள் அடிப்படுது. இதை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் வந்து உண்மை, ஓகேங்களா. ஈஸியாக வந்துடும், எஸ்பெஷலி ஃபீமேல் ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும், அதில் வந்து டவுட் கிடையாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஹார்மோனலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு கொஞ்சம் வேறு, ஓகேங்களா. ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால ஃபீமேல் ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் லங்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இன்னும் எஃபெக்ட் ஆகும். ஃபீமேல் இது கேன்சர் மட்டும் இல்லை, சிஓபிடி மாதிரி நோய்கள், இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்னு வர எல்லா நோய்களுமே ஃபீமேலில் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடுது. அதனால் வந்துட்டு அது ஒன்று உரிமை. ரெண்டாவது விஷயம் வந்து ஜெனட்டிக் கேன்சர்
கேன்சர்ஸ் ஃபீமேல்ஸில் காமன். ஓகேங்களா? ஸோ இந்த அடினோ கார்சினோமா ஆஃப் லங்குன்னு நான் சொன்னல, அந்த ஃபேமிலியில் பரவுது, அந்த EGFR மியூட்டேஷனால வருதுன்ட்டு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸில் கொஞ்சம் காமன் கம்பேர் டு மேல். ஸோ அதனால் வந்துட்டு லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்மோக்கராக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா மேலோட உங்களுக்கு கொஞ்சம் கேன்சர் வரதுக்கு சான்சஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்குது. ப்ளஸ் ஜெனட்டிக்கலாக உங்கள் ஃபேமிலியில் கேன்சர்ஸ் இருக்குது, லங் கேன்சர்ஸ் இருந்ததுன்னா ஃபீமேல்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார், இன்னொரு ஒரு விஷயமா, இது வந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்லி நான் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் என்னன்னா வந்து, எந்த ஒரு நோயாக ஜெனட்டிக்காக இருந்து வரும்போது, இப்போ ஹார்ட் அட்டாக், லங் கேன்சர், இந்த மாதிரி எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஜெனட்டிக்காக வரும்போது மூத்த பசங்களுக்கு, ஃபஸ்ட்டு பிறக்கிற பசங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஈஸியாக அட்டாக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த வகையில் சார் உண்மை? இது வந்து ஃபஸ்ட்டு படுறது கொஞ்சம் ஈஸியாக அப்படின்னும் போது வந்து ஒரு ப்ரொபோர்ஷன்ஸ் தான் சொல்கிறாங்க. அதுக்காக 2வது 3வது குழந்தைங்களுக்கு வரவே வராதுன்னு கிடையவே கிடையாது. எவ்வளோ கேஸில் பார்த்துருக்கோம், 2வது பசங்க வந்திருக்கு, இல்லை முதல் 2 பசங்க நல்லா இருக்கும், 3வது பசங்க வந்து இறந்து பிறந்திருக்காங்க, நிறைய அப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமாக வந்து நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் ப்ராடாக என்ன யோசிக்கணும்னா, ஃபேமிலியில் இந்த மாதிரி இருக்கா, அப்போ நம்ம குழந்தைங்களையும் வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணிக்கணும், அதாவது தற்காப்பு நடவடிக்கை எடுத்து பார்த்துடணும் அப்படின்றது வந்து இதில் டேக் ஹோம் மெசேஜை தவிர முதல் குழந்தைக்கு அதிகமாக வரும், 2வது குழந்தைக்கு வராது, 3வது குழந்தைக்கு வரும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கிடையாது. ஓகே சார், இப்போ சுகர் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து மேலே ஏதாவது அடிபட்டாலுமே சரியாகிறதுக்கு பல நாட்கள் ஆகும், சரியாகாமலே போயிடும் சார். இப்போ சுகர் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு லங் கேன்சர்ன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தால் அது எந்த வகையில் எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும்? லங் கேன்சர்ன்றது டோட்டலாக வந்துட்டு கதையே வேறு. ஓகேங்களா? அதுவே ஒரு பெரிய அசுரன். ஓகே, அதுக்கு நடுவில் சுகராக இருந்தானே, பிபியாக இருந்தானே, அதை பாட்டு வளர்ந்துக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ சுகர் இருக்கவங்களுக்கு கேன்சர் வந்தால் ரொம்ப டேஞ்சரா அப்படின்ற மாதிரின்றதோட கோரிலேட் பண்ணலாம். எப்படி கோரிலேட் பண்ணலாம்னா வந்து கேன்சர் பேஷண்ட் கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி குறவாக இருப்பாங்க, சுகராக பேஷண்ட் வேறு இருந்ததுன்னா இன்னும் எதிர்ப்பு சக்தி குறவாக இருக்கும். அப்படி குறவாக இருந்ததுன்னா தொற்று நோய்கள் இன்னும் ஈஸியாக வரும். ஏன்னா கேன்சர் பேஷண்ட் இறக்குறாங்கன்னா அது கேன்சர்னால கிடையாது, தொற்று நோயினால. அப்போ தொற்று நோய்கள் இன்னும் ஈஸியாக வந்துடும். அப்போ தொற்று நோய்கள் வந்துருச்சுன்னா நிமோனியா இந்த மாதிரி ஏதாவது வந்துடும், இல்லை பன்னிக்காய்ச்சல் வந்துடும், இல்லை இப்போ தான் போய் HMPV வைரஸ் இந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா ஆல் அவுட் ஆயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு சுகர் இருந்ததுன்னா கேன்சர் ப்ளஸ் சுகர்னு சேரும்போது எதிர்ப்பு சக்தி ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தொற்று நோய்கள் வரும். இது ஒன்று தானே தவிர மற்றபடி கேன்சரே ஒரு தனிப்பட்ட அசுரன், அவனே ஒரு டேஞ்சரான ஆள், அவன் போதும் ஆளை கொள்றதுக்கு. இதோட சுகர் இருந்தானே இல்லைன்னு தான் நம்ம பார்வையோம். கேன்சர் வந்து இப்போ லங் கேன்சர் இருக்கவங்களுக்கு மவுத் கேன்சர் அது மாதிரி பரவுதல் ஏற்படுமா சார்? அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் இருக்கா, இல்லை வந்து எல்லாமே ஒன்று வந்தாலுமே எல்லாமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா சார்? பிரைமரின்னு ஒன்று இருக்குது, செகண்டரின்னு ஒன்று இருக்குது. பிரைமரினா எது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது, ஓகே. செகண்டரினா அது எங்கெங்கே பரவுச்சு, அதுதான் மேட்ரு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஃபஸ்ட்டு லங்ஸில் தான் ஆரம்பிச்சதுன்னா அப்போ லங் கேன்சர் தான் பிரைமரி. அப்போ லங்ஸ்லேருந்து அது வந்து அதோட ரத்த வழியாக லிம்ஃப் வழியாக வேறு இடத்துக்கு பரவும். இப்போ லங்ஸ்லேருந்து ஆரம்பித்து வந்து நம்ம தொண்டைக்கு போகலாம், லங்ஸ்லேருந்து ஆரம்பித்து இருதயத்துக்கு போகலாம், லங்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஈரலுக்கு போகலாம், லங்ஸ்லேருந்து ஆரம்பித்து நம்மளோட மண்ணீரலுக்கு போகலாம், லிவர், எல்லா இடத்துக்கும் போகலாம், எலும்புக்கு போகலாம். ஸோ பிரைமரின்றது வந்து எங்கே ஆரம்பிக்கிறதோ அது பிரைமரி, அங்கேருந்து பரவுறதெல்லாம் செகண்டரி. ஓகேங்களா? என்ன இதில் டேக் ஹோம் மெசேஜ்னா, லங்ஸில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதோட ஸ்டேஜ் வந்து குறைவு, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2. ஓகே. அப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணி சரி செய்ய முடியுது. ஓகே. லங்ஸை தாண்டி வெளியே போயிடுச்சுன்னா அது ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 4ல சரி பண்ண வாய்ப்புகள் ஒன்றும் கிடையாது, மேலே தான். ஓகேங்களா? ஸ்டேஜ் 4 ஆயிடுச்சு அப்படின்னா பேலியேட்டிவ் கேர், அதாவது எண்ட் ஆஃப் லைஃப் கேர் தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 6 மாதம் வாழ்கிற ஒரு ஆளை மேபி நம்ம வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கொஞ்சம் வாழ வைக்கலாம், அக்ரெசிவ் கீமோ ரேடியோலாம் கொடுத்தே தவிர மற்றபடி இறப்பை நம்மளால தடுக்க முடியாதுன்றது தான் விஞ்ஞானம் சொல்லுவோம். ஓகே, அதே விஷயம் வந்து ஒரு சின்ன பசங்களுக்கு ஏற்படுமோ அங்கே காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா பெரிய ஆளுங்களாம் மாறும்போது நமக்கு வந்து எல்லாமே கம்மியாகிட்டு வரும். ஸோ வயது ஆக ஆக நம்மளோட உடல் அசைவுகள்லேருந்து எல்லாமே கம்மியாகிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். சின்ன பசங்க வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால இவங்களை தப்பிக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குமா சார்? கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேன்சர் வந்து ஒரு ஓல்டேஜ் நோய். ஓகே. ஓகேங்களா? கேன்சர் குழந்தைங்கள அவ்வளோ ஈஸியாக, லங் கேன்சர் சொல்கிறேன், லங் கேன்சர் குழந்தைங்கள அவ்வளோ ஈஸியாக வராது. கேன்சர், லங் கேன்சர் வரணும், கிரானிக் ஸ்மோக்கராக இருக்கணும், ரொம்ப நாள் வந்து இருப்பாங்க, இல்லை நான் சொன்ன இந்த எக்ஸ்போஷர்ஸ்லாம் இருக்கணும். ஸோ ஜென்ரலாக வந்து 40-50+ தான் இந்த லங் கேன்சர்ஸே வரும். ஓகே. இந்த யங் ஏஜில் இந்த 20 வயசு 25 வயசுல லங் கேன்சர்ஸ் ஜென்ரலாக வராது. வந்ததுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜெனட்டிக் டைப் ஆஃப் கேன்சர்ஸ் தான் வரும். ஜெனட்டிக் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்ததுன்னா வந்து அவனோட தலைவிதி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ வந்து அவன் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பெட்டராக ரெஸ்பாண்ட் பண்ணுவான். எதுக்கு அப்படின்னா நம்மளோட மருந்துங்க ஆரம்பிக்கிறோம், கீமோதெரப்பி ஆரம்பிக்கிறோம், கதிர்வீச்சு ரேடியோ தெரப்பிலாம் ஆரம்பிக்கிறோம்னா ஓல்டேஜாக இருக்கும்போது இந்த கிட்னி ப்ராப்ளம், உடம்பு ஒத்துக்காது, இதெல்லாம் இருக்கும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் தாங்குவான், மருந்துகளோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் தாங்குவான், அவன் தாங்க மாட்டான். ஓகேங்களா? இவ்வளோ தான் வித்தியாசமே தவிர மற்றபடி கேன்சர்ன்றது, லங் கேன்சர்ன்றது ஓல்டேஜோட நோய். சின்ன பசங்க ஜெனட்டிக்ஸாக இருந்தால் தான் சின்ன குழந்தைங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு லங் கேன்சர் வரும், இல்லைன்னா வராதுன்றது தான் பார்வையாக இருக்குது. சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி சார்.